நாங்க சேலம் எஸ்எஸ் டிராவல்ஸ் மூலமா ஷீரடி மகா யாத்திரை போயிருந்தோம். அதுல 7 நாள் பயணத்துல முதல் நாள் நாங்க சோலாப்பூர்ல இருக்கக்கூடிய சித்தேஸ்வர சுவாமி கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த சோலாப்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரம், கர்நாடகா பார்டர்ல இது இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சித்தேஸ்வர சுவாமி கோயிலோட சக்திய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 64 ஜோதிர்லிங்கம் இருக்கு அப்படின்னு. 64ல 12 மகா ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா ஜோதிர்லிங்கம் அப்படின்னா உடனே மிகப்பெரிய ஆவுடையார் கொண்ட கோவில் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மிகப்பெரிய அருள் தரக்கூடிய கோவில், மிகப்பெரிய கீர்த்தி கொண்ட கோவில் அப்படின்னு அர்த்தம். இதுல தென்னாட்டில் இருக்கக்கூடியது ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் கோவில் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த கோயில். இந்த மல்லிகார்ஜுனரை பார்க்கணும்னு நினச்சி இந்த சித்த ராமேஸ்வர யோகி அப்படிங்கிறவர் அங்கே கிளம்புறாரு அந்த சுவாமியை தரிசனம் செய்யணும்னு. அப்போ அவருடைய குரு, நீ எதற்கு அங்கே போகிற, உனக்கு இங்கேயே சிவன் காட்சி தருவார், நீ இங்கேயே சிவனுக்கு ஒரு கோவில் எழுப்புன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் இந்த இடத்துல இந்த சித்த ராமேஸ்வர சுவாமிக்காக காட்சி தர்றாரு. அதனால் சிவனுக்காக இங்கே 68 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி இங்கே ஒரு கோவில் எழுப்புறாரு. இந்த சித்த ராமேஸ்வர யோகியோட ஜீவ சமாதியும் இந்த கோவிலில் இருக்குது. அவசியம் சோலாப்பூர் போனீங்க அப்படின்னா இந்த சிவன் கோவிலை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க.